நான் திரைப்படத்துக்கு வந்த பிறகு நான் ஃப்ராய்டையும் யுங்கையும் படிச்ச பிறகு கிட்டத்தட்ட 40-44 வருஷங்கள்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு 20-30 வாட்டியாவது என்னுடைய ட்ரீமை நான் எழுதுறேன். என் ட்ரீம், ஏன்னா என் ட்ரீம்கள்ல காலையில இருக்க ட்ரீம்ல எல்லாம் ஆசைகள் தான் இருக்கு. காலையில நான் அவன ஆகலையே, இவன ஆகலையே, நான் இவ்வளவு சம்பாதிக்கலையே, நான் எனக்கு அந்த மாதிரி வரலையே, எனக்கு அந்த மாதிரி கார் கிடைக்கலையே, எங்க ஊர்ல அவ்வளவு பெரிய வீடு கட்டுறாங்க, அந்த மாதிரி வீடு இல்லையே, எனக்கு பைக் இல்லையே, எனக்கு அது இல்லையே, இது இல்லையே, எனக்கு அழகான பொண்டாட்டி இல்லையே, எனக்கு அழகான காதலி இல்லையே, என்னை காதலிச்சு சொன்னா மாட்டேன்றாலே, இப்படி காலையில எல்லாமே கண் விழிச்சுக்கிட்டு இருக்க ஒரு ட்ரீம் இருக்குல்ல, அது ரொம்ப அசிங்கங்கள். இரவுகள்ல ஒரு பெரிய ட்ரீம்ஸ் வருது. அந்த ட்ரீம்ஸ் எப்படின்னா நம்மளுடைய ஆழமான நம்மளுக்குள்ள இருக்க ஜீவன் இருக்குல்ல, நம்ம ஆழமா இருக்கிற அந்த புள்ளி இருக்கும்ல, அந்த புள்ளி உனக்கு மட்டுமே இல்ல, உங்க அம்மா அப்பாட்ட இருந்து வந்தது, உங்க அம்மா அப்பாட்ட இருந்து வந்தது, அந்த அம்மா அப்பாட்ட இருந்து அது கடைசி வரைக்கும் போயினா கடைசியில ஆப்பிரிக்கால போய் சேருது. அத்தனை பேருடைய ட்ரீம் புள்ளியும் உள்ள கலந்து நைட்ல உங்களுக்கு ட்ரீமா வருது. அந்த ட்ரீமை நீங்க எழுதுனீங்கன்னா நீங்க யாருன்னு தெரிஞ்சிடும். ஒரு 40 ட்ரீமை மட்டும் நீங்க காலையில ஒரு புத்தகத்தை வச்சுட்டு, காலையில ஒரு நோட் புக்கை வச்சுட்டு, காலையில அந்த ட்ரீமை காலையில எந்திரிச்சு வாய் கொப்பளிக்காம, கண்ணை திறக்காம, ஒரு கண்ணை மட்டும் திறந்துட்டு ஒரு பென்சிலை வச்சு எழுதுறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க 40 ட்ரீமை நீங்க 4 வருஷத்துல எழுதிட்டீங்கன்னா உங்க லைஃப்ல எந்த கஷ்டமே நடக்காது. எந்த கஷ்டம் நடக்காதுன்னா உங்களை உங்க மனம் பத்திரமா பாத்துக்கும்.